Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூப்பராவே மேக்கப் போடுவோம். பட் மேக்கப் பிரஷ் வந்து அவ்வளவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷனும் இருக்கும். நம்ம எந்த பிரஷ் எதுக்கு யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படினு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோல 10 மேக்கப் பிரஷ் வச்சு நம்ம எப்படி அழகா சூப்பரா ஒரு மேக்கப் போடுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் பிகினர்ஸா இருந்தா கூட இந்த மேக்கப் பிரஷ்லாம் வச்சு நம்ம சூப்பரா மேக்கப் போட்டுடலாங்க. ஸோ இந்த மேக்கப் ப்ரஷ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேக்கப்பும் ரொம்ப குவிக்காக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ ஓகே வாங்க நம்ம இப்போ எந்த மேக்கப் ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்சீலர் போட்டுடலாம். நான் இன்னைக்கு க்ரீம் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கன்சீலரை என்னோட அண்டர் ஐஸ், நோஸ், அப்புறம் எனக்கு எங்கெல்லாம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ கன்சீலர் ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குங்க. எல்லா ப்ரஷ் மாதிரி ஃப்ளஃபியாக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம லைட்டாக அதை பிளெண்ட் பண்ணணுங்க. ரொம்ப அழுத்திலாம் பண்ண வேணாம், ரொம்ப லைட்டாக ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணாலே அது ஈவன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக நமக்கு பிளெண்ட் பண்ணாலே இந்த கன்சீலர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருங்க. அண்ட் இந்த ப்ரஷ் வந்து நம்ம இன்னும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியே இருக்குங்க இந்த ப்ரஷ். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாக பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கன்சீலருக்கு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நிறைய ப்ரஷ் இருக்குங்க. பட் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது இந்த கபுக்கி ப்ரஷ் தான். ஸோ கபுக்கி ப்ரஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குங்க. அதோட டாப் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸி டு பிளெண்ட்ங்க. ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஷேடுக்கு இருக்கணும், தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஃபவுண்டேஷனை 13 டாட் ரூல் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கபுக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அதை பிளெண்ட் பண்ணால் தான் வந்து அது ஈவனாக பிளெண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, இப்படி நம்ம ஈவனாக ஃபவுண்டேஷனை நல்லா அப்ளை பண்ணிடணும். ஸோ என்னையை கேட்டால் நான் எப்பயுமே வந்து பிளெண்டரை விட ப்ரஷ் தான் ஃபவுண்டேஷனுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஸோ நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது நிறைய ஃபவுண்டேஷன் இந்த பிளெண்டர்லேயே வந்துடுங்க. ஆனால் ப்ரஷ்ல அப்படி ஆகாது. ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணும்போது கரெக்டாக பிளெண்ட் ஆகும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ரஷ் தான். ஸோ பவுடர் ப்ரஷ் வந்து ரொம்பவே ஃப்ளஃபியாக இருக்குங்க. பார்த்தாலே தெரியும், பயங்கர ஃப்ளஃபியாக பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணும்போது எப்பயுமே வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. ஏன்னா அது நம்ம மேக்கப்பே ரொம்ப மேட்டி ஃபினிஷ் ஆக்கி விட்டுரும். அதனால நம்ம பவுடர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப குவிக்காக அப்ளை பண்ணி விட்டுறணும். அண்ட் ஐஸுக்கு மேலே கீழேயும் நீங்கள் பவுடர் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இது ரெண்டுமே வந்து பவுடர் ப்ரஷ் தாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிற இங்கே மேலே வந்து கொஞ்சம் முட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து நம்ம நிறைய பவுடரை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது ஒரே ஸ்பாட்டில் அப்ளை பண்ணாமல் ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுரும். பட் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பவுடர் அப்ளை பண்ணும்போது ஒரே ஸ்பாட்டில் வந்து நிறைய பவுடர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அன்ஈவனாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்க பவுடர் ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டோர் ப்ரஷ் தான். கான்டோர் ப்ரஷ்ல வந்து எப்பயுமே ஒரு ஆங்கிள் இருக்குங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்காதுங்க, மீடியம் ரேஞ்சில் இருக்கும். பட் ஆங்கிள்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கான்டோர் ப்ரஷ். கான்டோர் வந்து நம்ம மேக்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து அழகாக ஷேப் கொடுக்குறதே இந்த கான்டோர் தான். இந்த கான்டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நோஸ் அண்ட் சின் ஏரியாவில் அப்ளை பண்ணணும். லாஸ்ட்டாக நம்ம டாப் ஆஃப் த ஹெட் இருக்கு இல்லையா, நம்ம முடி கீழே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கான்டோர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து கான்டோர் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரலி ஸ்கல்ப்டட் லுக் கிடைக்குங்க. ஸோ அதனாலே வந்து கான்டோர் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் கான்டோர் கொடுப்போம். ஸோ அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ப்ரஷ்ங்க. ஸோ ஐப்ரோ ப்ரஷ் வந்து எப்பயுமே 2 இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த சைடு ஆங்குலர், குட்டி ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ வந்து ட்ரா பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம ஐப்ரோ வந்து ஈவனாக ஸ்மெச் பண்ணுறதுக்கு. ஸோ எப்பயுமே வந்து இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து இன்னைக்கு அந்த ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி தான் ஐப்ரோஸ் போட போகிறேன். ஸோ எப்போதுமே ஐப்ரோஸ் போடும்போது சென்டர்லேருந்து எட்ஜுக்கு வாங்குங்க. ஸ்டார்டிங் நீங்க போட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஸோ சென்டர்லேருந்து எட்ஜுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோ ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நல்லா நம்ம ஈவன் ஆக்கி விட்டுறலாம்.
ஸோ நான் வந்து ஐப்ரோ சைஸ் பண்ணாததுனால கொஞ்சம் எனக்கு வந்து நிறைய இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் ஐப்ரோ சைஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ஈவனாகவே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஷேடோ ப்ரஷ்ங்க. ஸோ ஐ ஷேடோவுக்கு 2 ப்ரஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெருசாக ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கார்னர் ஆஃப் த ஐயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணுறதை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணும்போது வந்து மோஸ்ட்லி லைட்டர் ஷேடே பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வில்லு மாதிரி இருக்குங்க நம்ம ட்ரா பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் கார்னர் ஆஃப் த ஐயில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது எப்பயுமே ரொம்ப டார்க்கர் ஷேடில் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீஸ் ஏரியாலையும் அப்ளை பண்ணியாச்சு, கார்னர் ஏரியாலையும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். பிளெண்டிங் ப்ரஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ரஷ் மாதிரியே ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குங்க. ஸோ பவுடர் ப்ரஷ் மாதிரியே வந்து இந்த மாதிரி முட்டு வச்சு இருக்கும், பட் ஆனால் ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். நம்ம க்ரீஸ் ஏரியா அண்ட் கார்னர் ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நம்ம ஐ ஷேடோ வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட டார்க்கர் ஆயிருங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளிட்டர் ஐ ஷேடோ தான் போட போகிறோம். கிளிட்டருக்கு வந்து நம்ம கையே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த பிங்க் ஷேட் தான் போட போகிறேன். ஸோ கிளிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு என்ன கலர் வேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளிட்டர் ஐ ஷேடோ அப்ளை பண்ணுங்க. ஸோ நான் வந்து பிங்க் வேர் பண்ணியிருக்கிறதுனால பிங்க் கிளிட்டர் தான் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம அழகாக நம்ம ஐ ஷேடோ போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணி அதை லைட்டாக எடுத்துருங்க. எக்ஸ்ட்ராஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணியும் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பட்ஸ் யூஸ் பண்ணியும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஐ ஷேடோ சூப்பராக போட்டோம். ஸோ ஐ ஷேடோக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ரஷ் என்னென்ன அப்படின்னு நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி இருக்கும். அண்ட் சென்டராக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் ஆஃப் த ஐயில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து குட்டி ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் ப்ரஷ்ஷே சின்னதாக இருந்தால் அப்படி இருக்கும், அது வந்து பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இதுதான் வந்து நம்ம ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ண ப்ரஷ். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஐலைனர் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஐலைனர்லாம் வந்து நான் ப்ரஷில் போட போகிறது இல்லைங்க, நம்ம நார்மலாக நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணி தான் நான் எனக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலி காஜல் அண்ட் ஐலைனரும் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி போடலாங்க, பட் அது ஓவர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஐ மேக்கப் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் தான். ஸோ ப்ளஷ் போடுறதுக்கான ப்ரஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் ப்ரஷ் இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து சின்ன சைஸாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ளஷ்ஷுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஷ் போடும்போது எப்போயுமே வந்து கரெக்டாக அந்த சீக்ஸ் ஏரியாவில் போடுங்க. நம்ம ப்ளஷ் வந்து போட்டிருக்க மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணுங்க, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம அழகாக சீக்ஸ்க்கு வந்து ப்ளஷ் போட்டு முடிச்சோம். இதுக்கு அடுத்து 8th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் ப்ரஷ் தான். ஸோ லிப்ஸுக்கு வந்து நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிப் லைனர் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ லிப் லைனர் கொடுத்தா தான் வந்து நம்ம லிப்ஸுக்கு ஒரு நல்ல அவுட்லைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லிப் லைனர் யூஸ் பண்ணால் நம்ம சின்னதாக இருக்க லிப்ஸை கூட பெருசாக காட்டலாம், பெருசாக இருக்க லிப்ஸையும் நம்ம சின்னதாக காட்டலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுடலாம். ஸோ லிப்ஸ்டிக்கோட ப்ரஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குங்க. இருக்கிற ப்ரஷ்லேயே ரொம்ப குட்டி ப்ரஷ் வந்து லிப்ஸ்டிக்கோட ப்ரஷ் தான். நம்ம எப்போதுமே ப்ரஷ் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே ஈவனாக இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து ரொம்ப திட்டாக இருக்காது, கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிப் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம லிப்ஸ்டிக் போட்டாலே நம்ம லிப்ஸ் வந்து ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம மோஸ்ட்லி எல்லா மேக்கப்பும் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் தான். ஸோ ஹைலைட்டரோட ப்ரஷ் வந்து எல்லா ப்ரஷோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டருக்கு உண்டான ப்ரஷ். இது வந்து ஒரு மாதிரி ஃபேன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியுங்க, இதுதான் நமக்கு ஹைலைட்டர் ப்ரஷ், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹைலைட்டரை எப்போயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம மேக்கப்பை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறதே இந்த ஹைலைட்டர் தான். ஹைலைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நோஸ், அதுக்கப்புறம் வந்து சின் அண்ட் சீக்ஸ் ஏரியாவில் கண்டிப்பாக நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணோம்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட மேக்கப் வந்து சூப்பராக போட்டாச்சு. ஸோ நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லைனா வந்து வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போகிறீங்க, இல்லைனா பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரியும். ஸோ அழகாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 10 ப்ரஷ் யூஸ் பண்ணாலே வந்து அவங்க மேக்கப் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக வாங்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. ஸோ இந்த மேக்கப் ப்ரஷ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலே இதுலேயே வந்து உங்களுக்கு முக்கால்வாசியான மேக்கப் ப்ரஷ் வந்துடுங்க. ஸோ நீங்கள் தனியாக வாங்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ் கிட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக்கப் ப்ரஷ் கிட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா மேக்கப் ப்ரஷ்ஷும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் மேக்கப் ப்ரஷ் தாங்க யூஸ் பண்ணுவீங்க. கீழே வைக்காமல் மோஸ்ட்லி வந்து நீங்கள் மேக்கப் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.